வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு ஷார்ப் ரெக்கவரின்னு சொல்லலாம். இன்ட்ராடே லாஸஸ்லிருந்து க்ளோசிங்கில் ஃப்ளாட் ஆன் மண்டே 4 புள்ளிகள் அதிகரித்து 24,211.65 முடிவடைந்தது. அட்வான்சஸ் 1516, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1416. சந்தைகளை பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ராங் பையிங் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் இந்த ஒரு ஆப்செட் கன்சர்ன், ரைசிங் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் அண்ட் எஸ்கலேட்டிங் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் இந்த மிடில் ஈஸ்ட். ஸோ அதனால் ஐடி ஒண்டி லேசாக தப்பிச்சதுன்னு சொல்லலாம். மேலும் மார்க்கெட் ஒரு ப்ராட் பேஸ்டு செல்லிங் இன்ட்ராடேயில் இருந்தது ஏர்லி ட்ரேடில். அப்புறம் பார்த்தோன்னா இந்த ரெனியூடு ஃபைட் பிட்வீன் யூஎஸ் ஈரான் மாரி மார்க்கெட்டுக்கும் பார்த்தோன்னா ஒரு ஃபைட்டில் மார்க்கெட்டு ஸ்லைட்லி ரெக்கவர்டுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் இன்றைக்கி ரெக்கவர் ஆகிருக்கு. நிஃப்டி ஓப்பன் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் லோவர், ஸ்லிப்டு பிலோ 24,000 மார்க் டியூரிங் த செஷன். பட் ஹவவர் ஒரு சஸ்டைன்டு பையிங் ஹெவி வெயிட் ஐடி ஸ்டாக்ஸ்லேயும் அது மார்க்கெட்டை ஒரு மாதிரி நிறுத்தத்துக்கு உபயோகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ 4 புள்ளிகள் அதிகரித்து 24,211.65 முடிவடைந்தது. அதுபோல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் இன்றைக்கி மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகரிச்சதுன்னே சொல்லலாம். நியர்லி 8% விக்ஸ் ஏறினது டு அபவ் 13 லெவலில் முடிவடைந்தது. இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் ரிமைன் பார்த்தோன்னா அண்டர் ப்ரெஷராக இருக்குது. ஏன்னா இந்த ரினியூடு மிலிட்ரி கன்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஈரான் அண்ட் த யூஎஸ் பார்த்தோன்னா இது போத் கண்ட்ரிஸ் அவங்கவுங்க ஹெவி மிசைல்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ப்ளஸ் ட்ரோன் அட்டாக்ஸ். ஸோ அதனால் தேரான் டார்கெட்டிங் யூஎஸ் மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ் ஸோ அக்ராஸ் கல்ஃப் ஸ்டேட்ஸு. ஸோ அதனால் திருப்பி மறுபடியும் அந்த ஸ்ட்ரைட் ஹார்மஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஃப்ரெஷ் டவுட்ஸ் ஓவர் த இன்ட்ரீம் யூஎஸ் ஈரான் அக்ரிமெண்ட் லாஸ்ட் மந்த் அதுவே இப்போ என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு அன்இன்டர்பிரட்டட் நேவிகேஷன். ஸோ இது மாற வேண்டும் என்பதிலே எல்லா நாடுகளும் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ இந்த வாட்டர்வே பார்த்தோன்னா ஒரு 20% ஆஃப் குளோபல் பெட்ரோலியம் ட்ரேட் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ எகைன் இது ஒரு கிரிட்டிக்கல் ரூட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி எனர்ஜி சப்ளைஸுக்கு. ஸோ இதை மாதிரி திருப்பி நடந்ததுன்னு வச்சுங்களேன், கம்ப்ளீட்டாக எல்லாருமே அந்த பக்கம் வாங்குறத ஓரம் கட்டிட்டு இந்த சைடில் உள்ளதை பிரெண்ட் க்ரூட் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் இது ஒரு பெரிய அடி அமெரிக்காவுக்கு அப்படின்னே சொல்லலாம். செக்டரை பொறுத்தவரை 6 துறைகள் இன்றைக்கு ஏறி இருக்கிறது. ஐடி, மீடியா, ஆட்டோ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எஃப்எம்சிஜி, மெட்டல் அண்ட் ரியாலிட்டி இன்றைக்கி ப்ராஃபிட் டேக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று பண்ணலாம். மேலும் 50-day எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் நிஃப்டியை பார்க்கும் பொழுது இது ஃபஸ்ட் டைம் இன் ஏர்லி மந்த் இன்றைக்கி வந்திருக்கு. அதுபோல் நிஃப்டி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸும் ஒரு வீழ்ச்சியை தழுவுள்ளது இருக்கு இல்லையா. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஆல் ஐடி ஸ்டாக்ஸ் லைக் டிசிஎஸ், ஹெச்எல் டெக், டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ் அண்ட் பஜாஜ் ஆட்டோ ஏரிய பங்குகள். இறங்கினதில் கிராசிம், டாடா ஸ்டீல், நெஸ்லே, இண்டிகோ அண்ட் எட்டானல் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். அதுபோல் தங்கமும் இன்றைக்கி 1358 ரூபாய் இறங்கி 1,42,000. வெள்ளி 2,645 ரூபாய் இறங்கி 2,20,000. க்ரூட் ஆயில் 267 ரூபாய் ஏறி 7,081 விநியமாகிக் கொண்டிருக்கிறது. மெயினாக பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா எஸ்ஆர்எஃப், நியூஜன் அண்ட் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இது மூணுலேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. நண்பர்களே, ஜூன் கோல்டு இம்போர்ட் 1.97 பில்லியன். அதுபோல் ஆயில் இம்போர்ட்டும் கிட்டத்தட்ட 19.3 பில்லியனாக இருக்கிறது. நம்மளுடைய ஜூன் இன்ஃப்ளேஷன் 18 மாதத்தினுடைய ஹையை தொட்டுள்ளது 4.38 டியூ டு நம்மளுடைய உணவு பதார்த்தங்களுடைய ப்ரைஸஸ் அதிகரித்ததுனால அந்த இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருக்கு. அதுபோல் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் ஒரு ஹையர் இன் ஜூன்.
ஸோ 18 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டுள்ளது. ஃபுட் இன்ஃப்ளேஷனும் கிட்டத்தட்ட 5.32 இன் ஜூன் கம்பேர்ட் டு 4.78%. ஸோ மறுபுறம் கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க நிஃப்டினுடைய டார்கெட் 26,500 பை ஜூன் 2027 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து இந்த ரீபவுண்டிங்க்கு முக்கிய காரணங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க ஸ்டெபிளைஸ்டு கரன்சி, டொமஸ்டிக் growth resilient, healthy second quarter earnings expectations, potential recovery இந்த select domestic sectors. அதனால் இந்தியன் ஈக்விட்டிஸினுடைய சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா வி see room for நிஃப்டி அப், அதாவது நிஃப்டி ஏறுவதற்குண்டான வழிகள் வந்து அதிகமாக இருக்கிறது என்பதை கணித்துள்ளார்கள். மேலும் மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது அட்வான்சஸ் 1516, டிக்ளைன்ஸ் 1416. ஸோ அதனால் ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது வித் த வாலடைல் செஷன். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா 122 பங்குகள் 52 வீக் ஹை, 49 பங்குகள் 52 வீக் லோ, 136 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 81 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணி உள்ளது. மேலும் நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.